ஹலோ அண்ட் வெல்கம் டு PSVM அகாடமி. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன பார்த்துருந்தோம்னா ஜென்ரலாக பேசிக் திங்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு இருக்கோம்னா மூமெண்ட்ஸ்னால் இப்போ எல்லா பீசஸுக்குமே ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிங்குக்கு ஒரு யூனிக் மூமெண்ட் இருக்குது, குவீனுக்கு ஒரு யூனிக் மூமெண்ட் இருக்குது, ரூக்குக்குன்னு யூனிக் மூமெண்ட் இருக்குது, பிஷப், நைட் அண்ட் பான் இவங்க எல்லாருக்குமே ஒரு யூனிக் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நாய் நடக்கும், பறவை பறக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ மனுஷங்க நம்ம 2 காலில் நடப்போம். அந்த மாதிரி இந்த பீசஸுக்குமே கிங்குக்கு, பிஷப்புக்கு, நைட்டுக்குமே ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கிங்கு தான் இங்கே இருக்கிற சுப்ரீம் லீடர்னு நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டாக? ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிங்கை காப்பாற்றுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஏன்னா கிங் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா கேம் ஓவர் ஆகிடும். அப்போ இந்த கிங்குங்கிறவங்கள நம்ம காப்பாற்றணும். அதே மாதிரி இவங்க தான் ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல. இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கேம் முடிஞ்சிருங்கிறதுனால இங்கே கிங்கோட வேல்யூ நம்ம பார்த்துருக்கோம். இவங்களுக்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு மூமெண்ட்ஸும் என்ன கொடுத்துருக்காங்களாம், 1 ஸ்டெப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஸ்டெப்பு தான். ஸோ 1 ஸ்டெப்பு தான் இவங்களால என்ன பண்ண முடியும்னா மூவ் பண்ண முடியும். எப்படி மூவ் பண்ண முடியும்னா எல்லா டைரக்ஷன்லேயும் மூவ் பண்ண முடியும். என்னென்ன டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியும்? அப் டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியும், டவுன் டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியும், அப்புறம் ரைட் டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியும், லெஃப்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியும். சரி, இவ்வளோ தானா அப்படின்னா கிடையாது. டயக்னல்லையும் மூவ் பண்ண முடியும். இந்த கிராஸில் இருக்கிற 4 டைரக்ஷன்ஸ்லையுமே உங்களால் மூவ் பண்ண முடியும். அப்படி பார்த்தா கிங்கால் எத்தனை ஸ்கொயர்ஸில் மூவ் பண்ண முடியும்னா 1 2 3 4 5 6 7 8 சென்டரில் இருக்கும் போது அவங்களால 8 ஸ்கொயர்ஸில் எந்த ஸ்கொயரில் வேணாலும் போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இது பார்க்கலாம். இப்போ கிங்கால் இங்கே இருந்தாங்கன்னா இப்போ கிங் எங்கே இருக்காங்க? E4ல் இருக்காங்க. ஸோ கிங் E4ல் இருக்காங்கன்னா இவங்களால அப் டைரக்ஷன்னா இங்கே போக முடியும். ஓகே, இங்கே போயிட்டோங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு பான் வைக்கிறேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் டைரக்ஷனில் கிங்கால் டயகனலாக இங்கே போக முடியும். ஆனால் 1 ஸ்டெப் தான் போக முடியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு பான் வைக்கிறேன். அடுத்து எங்கே போக முடியும்? இங்கே போக முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பான் வைக்கிறேன். அடுத்து இந்த சைடு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பானை வைக்கிறேன். அப்புறம் டவுன் டைரக்ஷனில் இங்கே ஒரு பானை வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவங்களால என்ன பண்ண முடியும்னா எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் போக முடியும். பட் 1 ஸ்டெப் தான் போக முடியும். அதுதான் கிங்கோட மூவ்மெண்ட். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். கார்னரில் இருக்காங்கன்னா கிங்கால் இந்த இடத்துக்கு போக முடியும், இந்த இடத்துக்கு போக முடியும், இந்த இடத்துக்கு போக முடியும். எல்லா டைரக்ஷன்லையும் போகும். பட் 1 ஸ்டெப்பு தான் போகும். இவங்களால ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ கிங்கால் ஜம்ப் பண்ண முடியாது. கிங்கால் 8 டைரக்ஷன்ஸில் போக முடியும். பட் 1 ஸ்டெப் தான் போக முடியும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கும் போது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ்ஸு இன்டூ. ப்ளஸ்ஸுங்கிறது ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன்ஸும், இன்டூங்கிறது கிராஸும். இது ரெண்டும் சேரும் போது இப்படி இருக்கும்ல. ஸோ இப்படி இருக்குமா? ஸோ 8 டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணோன்னா 8 டைரக்ஷன்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்படியே நம்ம போட்டு பார்க்கலாம். கிங் எப்படி இருக்குன்னா இங்கே நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ்ஸு மாதிரி ஒரு சிம்பிளை போட்டுருங்க. அதுக்கப்புறமா கிராஸ் சிம்பிளை போட்டுருங்க. ஸோ 8 டைரக்ஷன் கிடச்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான். கிங் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம அந்த மூமெண்ட்ஸை ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா குயின் பார்க்கலாம். ஸோ கிங்கோட வேல்யூங்கிறது 0. இவங்க பேர் கிங்கு, இவங்க வேல்யூ 0. இவங்களால 1 ஸ்டெப் தான் போக முடியும். எல்லா டைரக்ஷன்லையும் போக முடியும். இவங்களால ஜம்ப் பண்ண முடியாது. இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குயின்.
குயினை பொறுத்த வரைக்கும் குயினால் கிங்கு போகிற மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் போக முடியும். ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ஒன் ஸ்டெப்பு தான் கிடையாது. எனி நம்பர் ஆஃப் ஸ்கொயர் போக முடியும். அதாவது இந்த போர்டுல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்பேஸ் வரைக்குமே இது போகும், டில் எண்ட் வரைக்கும் போகும். ஸோ நான் 4 டைரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். இந்த எண்டு வரைக்கும் இதான் லாஸ்ட் ஸ்கொயர், இங்கே இருக்கிறதுல இதான் லாஸ்ட் ஸ்கொயர், இங்கே இருக்கிறதுல இதான் லாஸ்ட் ஸ்கொயர், டவுனில் இதான் லாஸ்ட் ஸ்கொயர். அதே மாதிரி தான் டயக்னல்லையும். ஸோ டயக்னல்லையும் இவங்க லைட்டில் இருக்காங்க. இப்போது குயின் வந்து லைட் ஸ்கொயரில் இருக்காங்க, ரைட்டா? ஸோ அந்த லைட் ஸ்கொயரில் இருக்கும்போது இந்த லைட் டயக்னல்லையே போவாங்க, லைட் டயக்னல்லையே போவாங்க. இங்கே இருக்குல்ல இந்த பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே லிங்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லைட் டயக்னல்லையே அப்படியே போவாங்க. இந்த லைனில் நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான். குயின் அங்கே இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பழகிடும். ஓகேவா? ஸோ எனி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், அப்போனா எவ்வளோ தூரம் ஸ்கொயர்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்கொயர்ஸும் குயினால் போக முடியும். இங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்னென்னா, குயினால் ஜம்ப் பண்ண முடியாது. குயினால் இப்படி ஜம்ப் பண்ணிலாம் போக முடியாது, நைட் மாதிரி போக முடியாது. இவங்களால 8 டைரக்ஷன்ஸை என்ன பண்ண முடியும், போக முடியும். ஸோ அப்போ 8 டைரக்ஷன்னே நம்ம இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். இதுதான் 8 டைரக்ஷன், ரைட்? ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா 8 டைரக்ஷன். இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா குயினோட மூவ்மெண்ட் வந்துடும். இது வந்து டவுனு, இது வந்து அப்பு, இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு, இது டயக்னல். ஸோ டயக்னலில் 1 2 3 4, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதே தான் இப்போ இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்காங்கன்னா குயின் இப்போ எந்த ஸ்கொயரில் இருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம்ல, லைட் ஸ்கொயர் டார்க் ஸ்கொயர் பார்த்தோம். ஸோ இது டார்க் ஸ்கொயர், ரைட்டா? அப்போ இது டார்க்கில் இருக்கிற டயக்னல்லையே போகும். டார்க் டயக்னல்லே எனி நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இங்கே இருக்கிற லாஸ்ட் ஸ்கொயர் வரைக்கும் போகும். அப்புறம் வேற என்ன டைரக்ஷன் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக ஒரு டைரக்ஷன் இருக்குது, இந்த இடத்துல இங்கே வரைக்கும் போகும். அதே மாதிரி கீழே டவுனில் போகும். வேற எங்கேயும் போக முடியுமானா போக முடியாது, ஏன்னா வேற ஸ்கொயர்ஸ் கிடையாது, இது கார்னரில் இருக்கிறதுனால. ஓகேவா? நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, குயினால எனி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மூவ் பண்ண முடியும், அதே ஆல் 8 டைரக்ஷன்ஸில் போக முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு ரூக். அதே மாதிரி குயினோட வேல்யூ என்ன, குயினில் நீங்கள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, குயினோட வேல்யூ, இது பேர் வந்து குயினு, இவங்க பேர் குயின், இவங்களுக்கு 9 வேல்யூஸ் இருக்குது, இவங்களால 8 டைரக்ஷன்ஸ் போக முடியும், எனி நம்பர் ஆஃப் ஸ்கொயர் போக முடியும், ஆனால் ஜம்ப் பண்ண முடியாது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூக். ரூக்குக்கு என்னன்னா, ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் போகும், ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் ரூக் போகும். ஓகேவா? அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இவங்க தான் நான் சொல்லியிருக்கேன்ல, குண்டாக இருக்காங்க, கரெக்டாக? எலிஃபெண்ட்டால் என்ன பண்ண முடியாது, பாம்பு மாதிரி இப்படிலாம் போக முடியாது. அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க உடம்பு வச்சுட்டு அப்படி பண்ண முடியாது, ரைட்டா? அப்போ அவங்களால ஸ்ட்ரைட்டாக தான் போக முடியும். ஸோ அதனால ரூக்கால் என்ன பண்ண முடியும்னா, ஸ்ட்ரைட்டாக 4 டைரக்ஷன்ஸில் போகும். அப்பு, டவுனு, ரைட்டு, லெஃப்ட்டுங்கிற 4 டைரக்ஷன்ஸில் தான் அவங்களால போக முடியும். அதாவது ஸ்ட்ரைட்டாக தான் போக முடியும், இந்த மாதிரி கிராஸாக போக முடியாது. ஏன்னா அவங்க கொஞ்சம், இது யானை எப்படி இருக்கும், குண்டாக இருக்கும்ல, அவங்களால கிராஸாக அப்படியே போயிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ரூக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, ப்ளஸ் சிம்பிள், இப்படி ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ரூக்கோட மூவ்மெண்ட் வந்துடும். அவ்வளோதான். ஸோ 4 டைரக்ஷன்ஸ். இதுவும் எனி நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டில் எண்ட் வரைக்கும் போகும். எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்கொயர்ஸ் வரைக்கும் ரூக்கால் போக முடியும், ஸ்ட்ரெயிட்டாக தான் போக முடியும். ஓகேவா? கிராஸாக போக முடியாது. இப்போ இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களால 2 டைரக்ஷன்ஸ் தான் போக முடியும். கார்னரில் இருந்தாங்கன்னா ஒன்று இந்த டைரக்ஷனில் போகலாம், இல்லைன்னா இந்த டைரக்ஷனில் போகலாம், கிராஸாக போக முடியாது. ஓகேவா? ஓகே, தென் பிஷப். ஸோ நீங்கள் ரூக்கில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க பேர் ரூக்கு, இவங்களுக்கு 5 வேல்யூஸ் இருக்குது, இவங்களால 4 டைரக்ஷன்ஸ் தான் போக முடியும், ஸ்ட்ரெயிட்டாக தான் போக முடியும், இவங்களாலையும் ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே, தென் பிஷப். ஸோ பிஷப்பை பொறுத்த வரைக்கும் ரூக்குக்கு அப்படியே ஆப்போசிட். ரூக்கால் ஸ்ட்ரைட்டாக தான் போக முடியும்னா பிஷப்பால் கிராஸாக தான் போக முடியும்.
பிஷப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 க்ரைட்டீரியா இருக்குது. ஓகேவா? சாரி, 2 பிஷப்ஸ் இருக்குது. என்னென்னா லைட் பிஷப் அண்ட் டார்க் பிஷப். லைட் பிஷப்னா இவங்க இருக்கிற ஸ்கொயர் லைட்டாக இருக்கிறதுனால இவங்கள லைட் பிஷப்னும், இவங்க இருக்கிற ஸ்கொயர் டார்க்காக இருக்கிறதுனால இவங்கள டார்க் பிஷப்னு சொல்லுவாங்க. எதனால் சார் நான் இப்படி சொல்லணும் அப்படின்னா, லைட் பிஷப்னா என்ன அர்த்தம்னா இவங்க லைட் ஸ்கொயர்லேயே டயக்னலாக போவாங்க. கிராஸாக லைட் ஸ்கொயரில் மட்டும்தான் போவாங்க. இவங்களால டார்க் ஸ்கொயருக்கு வரவே முடியாது. ஏன்னா இவங்க பிறந்து இப்படி வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க பிறந்ததே லைட் ஸ்கொயருங்கிறதுனால இவங்களால லைட் ஸ்கொயரில் தான் போக முடியும். டார்க் ஸ்கொயர் பிஷப்புங்கிறது இவங்களால டார்க்ல இருந்து லைட்டுக்கு மாற முடியாது. இவங்க பிறந்ததே டார்க்குங்கிறதுனால இவங்க டார்க்ல மட்டும்தான் போக முடியும். ஓகேவா? என்னது சார் அது பிறந்தது அப்படி சொல்றீங்களே, அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ரீசெட் பண்ணும்போது இந்த பிஷப்பை பாருங்க, இது டார்க்லேயே தான் இருக்கு, இது லைட்லேயே தான் இருக்கு. ஸோ இது லைட்ல இருக்கிறதுனால இது லைட்லேயே தான் போகும், இது டார்க்ல இருக்கிறதுனால டார்க்லேயே தான் போகும். ஸோ இனிஷியலாக இவங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்கல்ல, இதுலேருந்து அவங்களால மாற்றிக்க முடியாது. நீ லைட்ல வா, நான் டார்க்ல வரேன் அப்படின்லாம் பிஷப்பால் மாற்றிக்க முடியாது. அதனால லைட் பிஷப் லைட்லேயே போகும், டார்க் பிஷப் டார்க்லேயே போகும். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா கிராஸ் போட்டுட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா பிஷப்போட மூவ்மெண்ட் வந்துடும். அவ்வளோதான். அதே இது கலர் ஸ்கொயரில் போனோம், அவ்வளோதான். மற்றபடி இதுவும் எனி நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டில் எண்ட் வரைக்கும் போகும். இதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இத்தனை ஸ்கொயர் தான் போகும்லாம் எதுவுமே கிடையாது. அதே தான் இதுக்கும் டார்க்குக்கும் இந்த மாதிரி இன்ட்டு போட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும், ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதுவும் எனி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தான் மூவ் ஆகும். சாரி, பிஷப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இவங்க பேர் பிஷப், இவங்களுக்கு 3+ வேல்யூ இருக்குது, இவங்களால டயக்னலாக மட்டும்தான் போக முடியும், இவங்களாலையும் ஜம்ப் பண்ண முடியாது. ஓகேவா? தென் கம்மிங் டு நைட். நைட்டை பொறுத்த வரைக்கும் நைட் எல்லாருமே சொல்லுவாங்க எல் ஷேப்பில் போகும் அப்படின்னு. இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அப்படி இல்லைன்னா 1, 2 1/2 அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டுக்கும் அதே மாதிரி 4 டைரக்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 டைரக்ஷன் ஸ்ட்ரைட்டாக தான் நான் ரூக்குக்கு பார்க்குற மாதிரி ப்ளஸ் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நைட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்கொயர் ஸ்ட்ரைட்டில் இதை 1, இதை 2, இந்த பக்கம் இருக்கிறத லெஃப்ட்டுன்னும் இந்த பக்கம் இருக்கிறத ரைட்டுன்னு வச்சுக்கிறேன். இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சும்மா. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் 1, 2, இந்த பக்கம் இருக்கிறத ரைட்டுன்னும் இந்த பக்கம் சும்மா அது ரைட் லெஃப்ட் மாறினா பிரச்சனை இல்லை. 2க்கு சைடில் 2 ஸ்கொயர். ஓகேவா? அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது கிடையாது. ஓகே, 1, 2, 2க்கு சைடில் இருக்கிற 2 ஸ்கொயர். அதில் சும்மா ரைட் லெஃப்ட்னு போட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. 1, 2, இதுக்கு சைடில் இருக்கிற 2 ஸ்கொயர். ரைட்டு லெஃப்ட், சும்மா. ஓகேவா? இப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் பாருங்கள், இது எல் ஷேப்பில் இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு எல், செகண்ட் எல், தேர்ட் எல், ஃபோர்த் எல், ஃபிஃப்த் எல், சிக்ஸ்த் எல், செவன்த் எல், எயித் எல். ஈஸியாக முடிஞ்சிடும். பார்க்க கொஞ்சம் கொச்ச கொச்சன்னு இருக்குது, இருங்க. இப்போது நம்ம எல் ஷேப்னா 1, 1, 2, 3ன்னு பார்ப்போம். கரெக்டாக இப்படி பார்ப்போம். நம்ம அதுக்கு பதிலாக என்ன பார்க்குறோன்னா 1, 2, 2க்கு சைடில் இருக்கிற 2 ஸ்கொயர். அப்போனா நைட்டால் இங்கேயும் போக முடியும், இங்கேயும் போக முடியும். ஒரே டைமில் 2 ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் 1, 2 லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பக்கம் எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 1, 2 லெஃப்ட் அண்ட் ரைட், 2க்கு சைடில் இருக்கிற 2 ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நைட்டால் இங்கேயும் போக முடியும், இங்கேயும் போக முடியும். ஸோ ஒரே டைமில் 2 ஸ்கொயர்ஸ் பார்க்குறோம். அதே தான் டவுன்லேயும் 1, 2, 2க்கு சைடில் இருக்கிற 2 ஸ்கொயர்ஸ். ஸோ சேம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைட்லேயும் போகலாம், இந்த சைட்லேயும் போகலாம். அதே தான் இந்த சைடும் 1, 2 லெஃப்ட் அண்ட் ரைட். இங்கேயும் போகலாம், இங்கேயும் போகலாம்.
அவ்வளோதான். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் ஃபார்முலாவில் பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபார்முலா 1 2 1 2 லெஃப்ட் அண்ட் ரைட் அவ்வளோதான். ஸோ லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்லேயும் போகலாம். அப்படியே நீங்கள் எல் ஷேப் பார்த்தாலும் அந்த எல் ஷேப் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இது சிம்பிளான ஃபார்முலா. 1 2 ஸ்ட்ரைட்டாக போகணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ம் 2ம் ஸ்ட்ரைட்டாக போகணும். 2க்கு சைடில் இருக்கிற 2 ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகேவா? ஈஸியாக இருக்கா நைட்டு? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நைட் இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் போகும். 1 2, இந்த பக்கம் ஸ்கொயர் கிடையாது, இந்த பக்கம் இருக்கிறதுனால நைட் இங்கே வரும். அதே மாதிரி தான் 1 2, இந்த பக்கம் ஸ்கொயர் இல்லை, இங்கே இருக்கிறதுனால நைட் இங்கே வரும். ஓகேவா? ஓகே, தென் நம்ம பான்ஸுக்கு வரலாம். பானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது இதுதான் அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ். ரீசெட் பண்ணோன்னா இது இருக்குல்ல, பான்ஸ் நிற்கிறாங்களே, இந்த செகண்ட் ரேங்க்கும் பிளாக்குக்கு இந்த 7th ரேங்க், இதுதான் அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ். இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும் போது பானால் 2 ஸ்டெப்ஸ் போக முடியும். நம்ம வேணும்னா 1 ஸ்டெப்பும் வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் இதால் என்ன பண்ண முடியும்னா, இங்கேருந்து 2 ஸ்டெப்புனா ஒன்றும் கிடையாது, 2 ஸ்கொயரை தான் ஸ்டெப்புன்னு. ஒரு ஸ்டெப்புங்கிறது ஒரு பாக்ஸ், 2 ஸ்டெப்புங்கிறது 2 பாக்ஸ், அவ்வளோதான். இதை தான் நீங்கள் ஞாபகம், ஸ்டெப்புன்னு எப்போல்லாம் சொல்கிறாங்களோ ஒரு ஸ்கொயரை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்டெப்புனா ஒரு ஸ்கொயரு, 2 ஸ்டெப்புனா 2 ஸ்கொயரு. அதை ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாங்களா கிராஸாக சொல்கிறாங்களான்னு மட்டும் நம்ம கவனிக்கணும், அவ்வளோதான். இப்போ பானு 2 ஸ்டெப்பு போகும்னா என்ன அர்த்தம்னா, பானு இந்த இடத்துல இருந்து 1 2 ஸ்கொயர் போகும்னு அர்த்தம். ஓகேவா? பானால ஒரு ஸ்டெப்பும் நவுத்த முடியும். சார் நான் இல்லை, எனக்கு 2 ஸ்டெப் ஆடணும்னு இல்லை, நான் ஒரு ஸ்டெப் தான் ஆடணும் அப்படின்னா ஆடலாம், தப்பு இல்லை. ஆனால் அவங்களோட ஸ்பெஷல் பவர் என்னென்னா, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும் போது அவங்களால இங்கே போக முடியும். சரி சார், நான் ஃபஸ்ட்டு மூவ் இங்கே ஆடிட்டேன், அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, 2 ஸ்டெப் வச்சுட்டாங்க, அவ்வளோதான், நான் இதுக்கப்புறம் பான் 2 ஸ்டெப் போவாதா? அப்படிலாம் கிடையாது. திரும்பியும் பானை நீங்கள் இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து 2 ஸ்டெப் எடுக்கலாம். இந்த இடத்துல பான் இருக்கிற வரைக்கும் அந்த பானால் 2 ஸ்டெப் போக முடியும். அதே தான் அவங்களுக்கும். இந்த 7th ரேங்க்ல பான் இருந்துச்சுன்னா பானால் 2 ஸ்டெப் ஆர் 1 ஸ்டெப் போக முடியும். ஒன்ஸ் பான் மூவ் ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த பான் மூவ் ஆயிடுச்சு, இப்போ இதை 2 ஸ்டெப் வைக்க முடியுமானா வைக்க முடியாது, வெறும் 1 ஸ்டெப் தான் வைக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நான் வந்து சார் அவங்க வந்து ஒரு ஸ்டெப் வச்சுட்டாங்க சார், இப்போ இங்கேருந்து 2 ஸ்டெப் வைக்க முடியுமா சார்னா வைக்க முடியாது, திரும்பி அவங்க 1 ஸ்டெப் தான் வச்சாகணும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் பானை இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து 2 ஸ்டெப்போ இல்லை 1 ஸ்டெப்போ மூவ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்லேருந்து பானால் 1 ஸ்டெப்பு தான் போக முடியும், அதுவும் ஸ்ட்ரைட்டாக தான் போக முடியும். ஓகேவா? கிளியரா? ஓகே, இப்போ பானோட இன்னொரு ரூலை பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட்டு. ஸோ பானால் என்ன பண்ண முடியும்னா, கிராஸாக தான் அடிக்க முடியும். அவங்களுக்கு வந்து கண் ஸ்ட்ரைட்டாக இருக்காதுன்னு நினச்சிக்கோங்க. கண் எப்படி இருக்காது, கண் கிராஸில் தான் இருக்கும். அதனால தான் அவங்களால ஸ்ட்ரைட்டாக போக முடியும், ஆனால் ஸ்ட்ரைட்டாக அடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியாது யார் இருக்காங்கன்னு. போய் முட்டிட்டு நின்றுவாங்க யாருனா இருந்தாங்கன்னா. இப்போ இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க போய் இங்கே முட்டிட்டு நின்றுவாங்க, இவங்களை அடிக்க முடியாது. அப்புறம் எப்படி சார் அடிக்கிறது அப்படின்னா, இப்போ இவங்க 2 ஸ்டெப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் வந்துட்டான்டா இவனை அடிச்சிடறான்னு அடிச்சிருவாங்க, கிராஸில் தான் அடிப்பாங்க. இப்போ நான் திரும்பி இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளாக் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு கிராஸாக இருக்கிறதுனால இவனை அடிச்சிருவாங்க. அப்புறம் ஒயிட் பார்ப்பான், ஒயிட்டுக்கும் இவங்க கிராஸாக தானே இருக்காங்க, அப்போது கிராஸாக அடிச்சிருவாங்க. பானுக்கு கிராஸாக எது இருந்தாலும் சரி, பானுன்னு இல்லை, இப்போ குயின் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, குயினையும் இது அடிச்சிடும், எந்த பீஸுன்னெலாம் பார்க்காது, அதுக்கு கிராஸாக எது இருந்தாலும் அடிச்சிடும். ஓகேவா? அதுக்குன்னு கிங்கை அடிச்சிடக்கூடாது, கிங்கை நம்ம எப்போவுமே அடிக்க மாட்டோம், கிங்கை தவிர்த்து எல்லா பீஸையும் அடிப்போம். செக்கு தான் வைக்க முடியும், கிங்கை என்றைக்குமே அடிக்க முடியாது. அது ஏங்கிறத போக போக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இவங்க பேர் பானு,
இவங்களோட வேல்யூ 1. இவங்களால இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து 2 ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். ஒன்ஸ் பான் மூவ் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒன் ஸ்டெப்பை தான் மூவ் பண்ணுவாங்க. பான் அடிக்கும் போது அவங்க கிராஸாக தான் அடிப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பானும் ஜம்ப் பண்ணாது. இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வாட்டி இதை கேளுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம போக போக ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் எப்படி பண்ணுறோங்கிறது கேமில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.